Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஆஷ்வகந்தா ginger tea எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ட்ரிங்க். உங்களுடைய இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். டெய்லி காலைல அது குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது weight loss அப்புறமா உங்களோட டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவை. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சாஸ்பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 கப் தண்ணி சேர்த்துருங்க. ஃப்ளேமை கடைசி வரைக்கும் மீடியமில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஒரு ஆஷ்வகந்தா ஸ்டிக்கை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். 2 நிமிஷத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூட ஒரு பீஸ் அளவுக்கு இடித்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது அகெயின் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸோட எசன்ஸ்லாம் இந்த தண்ணியில் நல்லா இறங்கிட்டு இருக்கு. இந்த டீக்கு நம்ம எந்த ஸ்வீட்னிங் இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்க போகிறது கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பனங்கல்கண்டு சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த ஆஷ்வகந்தா ஜிஞ்சர் டீ எந்த ஸ்வீட்னிங் இன்க்ரீடியண்ட்டும் இல்லாமலே சூப்பராக தான் இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம ஆட் பண்ண இஞ்சி ஆஷ்வகந்தாவோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருங்க. லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. 10 செகண்டுக்கு அப்புறமா இந்த ஆஷ்வகந்தா ஜிஞ்சர் டீயை வடிகட்டிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். டெய்லி காலையில் இந்த எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ஒரு ஹெல்தியான ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் உங்களோட இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆஷ்வகந்தா ஜிஞ்சர் டீ ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.